டுடே ஸ்பெஷலில் ஒயிட் ரைஸு, ரசம், தக்காளி ரசம், முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல். நான் நான்வெஜ் செஞ்சால் கூட கீரை வாரத்தில் எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு எடுத்துப்பேன். ஸோ முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல், ஃபிஷ்ஷு ஃப்ரை, பாங்கடா ஃபிஷ்ஷு கானாங்கல்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வால் பீஸு கண்டமெல்லாம் போட்டு மீன் குழம்பு, கானாங்கல்த்தி மீன் குழம்பு. ஸோ இதுதான் இன்றைக்கி டுடே ஸ்பெஷல். ஸோ தட்டில் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸு நல்ல சுட சுட இருக்குது. பெங்களூர் வெதரு செம்மையாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் மழை வரதில்லை. ஸோ ஒயிட் ரைஸு, மீன், கீரை முட்டை போட்டு பொரியல், நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு. ஸோ நேற்று பிரண்டை தொக்கு பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஃபுல் பாட்டில் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், 1/4 பாட்டில் தான் இருக்குது. எல்லோரும் இட்லி தோசை சாதத்து கூட வச்சுன்னு சாப்பிட்டுட்டாங்க. சீக்கிரமே காலி ஆகிடுச்சு. இன்னும் 2 நாள் அவ்வளோதான். இது சாதத்து கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தேன், இந்த வீடியோ பார்த்துருந்தா தெரியும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக அப்படியே இழுத்துக்குச்சு. நல்ல இந்த தொக்கை சாதத்தோட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அருமையாக இருக்குது. இந்த பிரண்டை தொக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு செய்யுங்க. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பபாய்.